ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜோ வந்து நம்ம ஹீரோனியை வந்து திட்டிட்டு இருக்கான். எதுக்காக தேவையில்லாமல் என்னோட விஷயத்துல தலையிட்டு இருக்க, உனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா, நீ இப்போ எதுக்காக அவட்ட வந்து பிச்சு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் இதெல்லாம் உனக்காக தான் பண்ணினேன், நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணுறோங்கிறப்போ அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கணும், அவங்க நம்ம கிட்ட வச்சுக்கிறதுக்காக நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துதான் ஆகணும், அதனால தான் உனக்கு பதிலாக அவங்க கிட்ட பேசுனேன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்காக பேசுறதுக்கு நீ யாரு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு மேல வந்து என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போறதை பார்த்தோன்னே ஜோக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் ஆயிடுது. அவன் பைக் ஓட்டும் போது நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து ஓட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜோவை தவிர. எதுக்கு அப்படின்னா சோஃபியா வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனி வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. உன்னால வந்து F4 டீமுக்கே பெரிய பிரச்சனை தான் வருது, எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏன் இப்போ நான் கேட்காதுன்னு சொன்ன விழவா போற, கேட்டு தொலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லை, நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன், ஆனா வந்து அதை அவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனா வந்து தப்பாயிருமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, நீ பண்றது ரொம்ப தப்பு, உனக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்ட அப்படின்னா அது டைரக்டா சொல்லணும், சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா லவ்வே பண்ணக்கூடாது, நீ சொல்லாமே விட்டுட்ட, நாளைக்கு உலகமே அழிஞ்சு போச்சுன்னா அப்படி என்ன பண்ணுவ, அதனால போய் டைரக்டா சொல்லிடு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு, உண்மையை சொல்றவங்க தான் வந்துட்டு நேர்மையானவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, பரவாயில்லையே, நான் உன்னை முட்டாளன்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து சோஃபியா வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசி முடிச்சுட்டு சோஃபியா வந்து எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. போகும்போது வந்து ஜோ வருவானான்னு சொல்லிட்டு தேடிட்டே போறா. ஆனா ஜோ காணுன்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஜோவை பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான்னு தெரியல, ரொம்ப பிடிவாதம் முடிக்கிறான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது, எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா ஜோ தான் அது. ஜோ வந்து இங்கேயே தான் நான் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா 3 மணி நேரமா எதுக்குள்ள அங்கேயே வெயிட் பண்ணேன், எங்க கூட வந்திருக்கலாம்லடான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடா அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்து கோவமா போய் ஜோ கிட்ட பேசுறாங்க. ஏன் உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா, ஒரு லவ்வரா இருந்துட்டு உன் லவ்வருக்காக எதுவுமே பண்ணாம இப்படி நீ பாட்டுக்கு இருக்க, அவளுக்காக வந்து நீ போய் அவ கூட போயிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை வந்து பேசிருக்கலாம்ல, போ நீ அவ பின்னாடியே போ, அப்பதான் வந்து நீ அவன் கூட சேர முடியும், அவ இல்லாதப்போ நீ எவ்வளவு வருத்தப்பட்ட, இருக்கிறப்போ உனக்கு அருமை தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜோ வந்துட்டு, கோவப்படாத, கவலைப்படாத, நான் இப்போ அவள் பின்னாடி தான் போக போகிறேன், இப்போ அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜோ வந்து காட்டுறான். ஓ அப்படியாடா, அது எப்படிடா இப்பெல்லாம் திடீர்னு மாறினேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருக்கும் போது, இதுக்கெல்லாம் ஜான்சி தான் காரணம், அவள் சொன்னதுனால தான் எனக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு நம்ம ஜான்சிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்டா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜோ அங்கே வந்து கிளம்ப போக முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ், நான் உன்னை ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் எனக்கு உன்னை பற்றி நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹெட்டில் வந்து கிஸ் கொடுத்துட்டு போகிறான். அதை பார்த்த உடனே வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. என்னடா இவன் ஜோ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் டேனியலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கா ஜெலஸில் வந்துட்டு ரொம்ப கோவமாக வருது, என்னடா இவன் கிஸ் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஜோ வந்து அங்கேருந்து கிளம்பி போய் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே, இந்த ஃப்ளைட் போகிற வரைக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து ஜோ போகிறத நினச்சி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயின் பக்கமாக போயிட்டு, இங்கே பாரு ஜான்சி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு தடவை தான் இந்த விஷயத்த சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோ, நான் திரும்ப இது ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீயும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனையும் என்னடா சொல்ல போறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் ஃப்ளைட் போகுது. அந்த ஃப்ளைட்டோட சத்தத்தில் நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது காது கேட்கல நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ நம்ம ஹீரோ போய் காரில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சீக்கிரம் காரில் உட்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜூலி கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் சிட்டி சென்டருக்கு 4 மணிக்கு கரெக்டாக சாட்டர்டே வந்துரு, லேட்டாக வந்து தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஜூலி வந்து ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சாட்டர்டே கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மா வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துக்கோ, அந்த டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரொம்ப வந்து ஸ்னோவெல்லாம் வந்து வர ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோவுக்கு குழுவே தாங்கலை, ஆனாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே வரும்போது தான் ஞாபகம் வருது, இப்போ டைம் வேறு இவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
உடனே அவங்க அம்மாட்டையும் கேட்குறாங்க, யாராவது 4 மணி நேரம் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, இந்த மாதிரிலாம் எவனாவது வெயிட் பண்ணானா அவன் லூஸாக தான் இருக்கணும், 4 மணி நேரம்லாம் எவனாவது வெயிட் பண்ணுவானா, வா பேசாமல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோனை யோசிச்சு பார்க்குறாங்க, ஒரு வேளை அவன் வெயிட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போய் இந்த டவரில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோவே காணோம். ஒரு வேளை அவன் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு திரும்பி போகலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அங்கே தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, ரொம்ப குளிரில் நனைக்கிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன டைமுக்கு நான் வர சொன்னேன், இப்போ எத்தனை டைமுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் உங்ககிட்ட கேட்கணும், இவ்வளோ நேரமாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வரலன்னு தெரியும் போது நீ எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதானே, நான் வரலன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் நீ வந்துட்டில்ல அதுக்கப்புறமா ஏன் வரலைங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்கிற, என்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருக்காங்க. சரிவா நம்ம காஃபி வாங்கி குடிக்கிறேன், நீ சரியாயிருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது பார்த்தா அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மேலேயே விழுகிறாரு. அவனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எட்டி உதச்சிட்டு, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, வா உனக்கு நான் காஃபி வாங்கி கொடுக்குறேன் சரியா போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரெகுலராக போகிற ஒரு காஃபி ஷாப்புக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு இந்த காஃபி வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி நான் சீப்பான காஃபிலாம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு, இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இதோட ரேட் வந்து $30. எதுக்காக தெரியுமா இது $30? நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்லேயே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லாகவே தெரியும். பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்து $30 இந்த காஃபி தராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு பிஸ்னஸ் பற்றிலாம் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த காஃபி ஷாப் ஓனர் வந்துட்டு இந்த யாருமே இல்லை, கஸ்டமர் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அந்த டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு, கடையை பூட்டிட்டு கிளம்பிடுறாரு வீட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ண உடனே தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, அச்சோ கடையை பூட்டிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காஃபி ஷாப்லேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சுருக்காங்க வெளியே. அந்த ரூமில் போயிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க, ரொம்ப குளிருது. உடனே நம்ம ஹீரோ ஏற்கனவே வந்து ரொம்ப குளிர்னு நடுக்கிட்டதுனால நம்ம ஹீரோயின் மேலேயே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சிட்டு, எந்திரிடா இல்லை நான் உனக்கு குத்திடுவேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பெண் எடுத்து வச்சுட்டு நான் குத்தி உனக்கு கொலை பண்ணிடுவேன், 3 எண்ணுறதுக்குள்ளே எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் பிடிச்சி தள்ளி விட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கமாக போய் விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ தான் வந்து தோணுது, அச்சோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபீவராக இருக்குது. ஐயோ எனக்கு குளிருது போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க பேக்கில் வந்து இந்த ஷாப்பிங் மாலில் வாங்கின கொஞ்சம் துணியெல்லாம் இருக்கும், பெட்ஷீட் இந்த மாதிரிலாம், அதையெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் குளிர் இல்லாமல் வந்து கவர் பண்ணி விடுறாங்க. இப்போ 2 பேருமே வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஒன்றா படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலேயே சாஞ்சு அப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் வந்து அந்த ஷாப் ஓனர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா 2 பேருமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நீ மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்ததுன்னா இவ்வளோ பிரச்சனையே இல்லை, நேற்றே நம்ம தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஃபோன் எதுவுமே கொண்டு போயிருக்க மாட்டார். என்ன காரணம்னு கேட்டால், நானும் வந்து உன்னை மாதிரியே நார்மலாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் ஃபோனில் எதுவும் கொண்டு வரலன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பயந்துக்கிட்டே நின்றுருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி பயப்படுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கள் அம்மாட்ட போய் என்ன காரணம் சொல்கிறதுனே தெரில, அவங்க என்னை ரொம்ப திட்டுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட காதுக்குள்ளே போய் என்னமோ சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க காலிலேயே உதச்சிடுறாங்க, ஹீரோவோட கால்லையே. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி காது கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க அந்த விஷயத்த. அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில, போன உடனே சாரி கேட்டுருணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டில் உள்ள கதவை திறந்த உடனே போய் சாரி கேட்டுருக்காங்க. உடனே அவங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டு, எதுக்கு இந்த மாதிரி சாரி கேட்டிருக்க, நீ நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்க, நீ யாரை காப்பாற்றிருக்க தெரியுமா, நீ வந்து ஷின்வா குரூப்போட வாரிசை காப்பாற்றிருக்க, அவர் வந்து பாரு நீ காப்பாற்றினால நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாட்ட ஏற்கனவே பேசிட்டாங்க, அவன் என்னை காப்பாற்றிட்டா, எங்கூட தான் வந்து நைட் எல்லாமே இருந்தா, அதனால அவளை திட்டாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தம்பிக்காகலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறையா வாங்கி அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுட்டு ஒரு ட்ராமாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்பா இவங்க ட்ராமாவை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோ என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ போய் ஹீரோயினோட காது கிட்ட, நம்ம 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் இருந்தோம்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, என்னடா இது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த சொன்னால் இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சா இவங்க என்னன்னா சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அடுத்த நாள் ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து எல்லார் ஃபோனுக்கும் வந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, ஜான்சியும் ஜேசனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுறாங்க.
அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஜான்சியை லவ் பண்ணுறானா அப்படிலாம் சொல்லி ஸ்கூலே பேச ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்கு மூஞ்சியாக வந்துட்டே இருக்கும் போது பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு ஹே ஜான்சி ஜான்சி எங்கூட ஷாப்பிங் வரியா, எங்கூட அங்கே வரியா, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரியான்னு சொல்லிட்டு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அதிசயமாக நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாருமே வந்து வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா ஆச்சு உங்களுக்குலாம் திடீர்னு இப்படி வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்னை ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்குள்ளே வந்தோடனே எல்லாருமே ஒரு இடத்துல கூட்டமாக நின்று எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனையும் போய் அங்கே நின்று பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயினியோட ஃபோட்டோ போட்டு 2 பேர் லவ் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஜூலியுமே வந்து ஒரு மாதிரி சோகமாக அழுகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க, உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இல்லை இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு இது எல்லாருமே உண்மைதான், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போகிறாரு. எல்லாருமே வந்துட்டு என்னது ஜான்சிக்கு ரொம்ப லக்கு தான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜூலி வந்து அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த நாள் பார்த்தா ஜூலி வந்து ஸ்கூலுக்கு வரவே இல்லை. உடனே நம்ம ஹீரோன் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரில, ஜூலியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ ஜூலி வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜூலி கொடுத்த பொம்மையில வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த ஜூலிக்காக வந்து ஒரு சாங்கெல்லாம் பாடி அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக தானே இருக்கேன், நல்லா தானே இருக்கேன்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஜூலி இருந்துட்டு அது உண்மைதானா, நீயும் ஜேசனும் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவன் சும்மா என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக விளையாடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, அப்படி எப்படி நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ஜூலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் 2 பேர் லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சும்மா ஆக்சிடென்ட்டாக எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜூலி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியே போகலாம், நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறா. இன்னும் நம்ம ஹீரோன்னு வந்துட்டு பரவாயில்லையே நார்மல் ஆகிட்டாலேன்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புக்கு மாதிரி ஒரு இருக்குது, ஃபோட்டோகிராஃப் ஆல்பம் எல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு ஷின்வா குரூப்போட ப்ரீ ஸ்கூலோட ஃபோட்டோன்னு போட்டிருக்கு. சரி அது என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுக்கும்போது திடீர்னு அங்கேருந்து வந்து அந்த ஜூலி வந்த உடனே இந்த ஃபோட்டோ ஆல்பம் பிடிங்கிட்டு கத்துறா, எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னை அடுத்தவங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், அவனுக்குலாம் அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்டி விட்டுறா. அப்புறமா சாரி நான் தெரியாமல் திட்டேன், இந்த மாதிரி வந்து இந்த புக்கில் நான் நிறைய விஷயத்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி கோவப்பட்டேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நம்மளோட பொருளெல்லாம் எடுத்துக்கூடாது சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா நம்ம 2 பேரும் கிளம்பலாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறா. இப்போ வந்து சிபியும் டேனியலும் நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொன்னதா உண்மைதானா, நீ சீரியஸாக தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் சீரியஸாக தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியல நம்மளோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம டேட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நமக்கு பர்மிஷன் இருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணணும்னா நம்ம பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா உங்களுக்கு தைரியமே இல்லையா, ரொம்ப கோலம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போவுமே வந்துட்டு ஒரு மேன்னா எப்படி இருக்கணும்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகணும், அப்படி இல்லைன்னா போகவே கூடாது, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக எந்த பொண்ணையுமே நான் டேட் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, ஹீரோயினியும் ஜூலியும் வந்துட்டு ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஜூலி வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவன் மட்டும் டான்ஸ் ஆட போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது, சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ ஜூலி வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே போன உடனே பக்கத்தில் ஒரு பொண்ணு ஆடிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஜூலி இடிச்சிடுறா. உடனே ஜூலி வந்துட்டு எப்போவுமே வந்து சாஃப்டாக ஒன்றும் தெரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவ இப்போ மட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப மோசமாக பேசுகிறா. இவ்வளோ அசிங்கமாக இருந்துட்டு உனக்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் வர, உனக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியலன்னா அப்படி இதுக்காக வர அப்படிலாம் சொல்லி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ பார்க்குறக்கே வில்லி மாதிரி இப்போ தெரியுறா. இப்போ டேனியல் கட்டுறாங்க. டேனியல் வந்துட்டு நம்ம ஹீரோனியை பார்க்கறக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அங்கே போனால் ஜெனிஃபர் தான் இருக்கா. ஏன் ஜான்சி இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவன் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஜான்சியோட ஃப்ரெண்டு தான், நான் ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னா நீ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், என் கூட வான்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு போகிறான். இப்போ கூப்பிட்டு போயிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நீ கூப்பிட்டு வந்தேன், நீ வந்து ஜான்சி கொஞ்சம் வான் பண்ணி வைக்கணும், ஏன்னா வந்துட்டு அவள் ரொம்ப கஷ்டப்படுவா பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து அவன் ஜேசனை லவ் பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது, அவன் லவ் பண்ணுறதெல்லாம் சும்மா நார்மலாக தான் இருக்கும், மேரேஜ் வரைக்கும்லாம் அந்த இது போகாது, அதுக்கப்புறம் அவள் ரொம்ப அசிங்கப்பட்டு அழுக வேண்டியதெல்லாம் வரும், ரொம்ப கஷ்டப்படுவா, அவளுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன், நீ உன் ஃப்ரெண்டை வான் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டவுடனே ஜெனிஃபருக்கு ரொம்ப கோவம் வருது. என் ஃப்ரெண்டை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க,
அவள் ஒன்றும் பணத்துக்கு பின்னாடி போறவ கிடையாது. அவள் வந்து இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் லவ் பண்றதுக்குலாம் அவளுக்கு எண்ணமே கிடையாது. அவன் தான் இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ உன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்திக்கோ. அதுவும் இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி வந்துட்டு ஏழையான பொண்ணுங்களாம் பணக்கார பசங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிலாம் சொல்லி கோவப்பட்டு இருக்கா. உடனே டேனியல் இருந்துட்டு கோவப்படாத, நீ மாதிரி கியூட்டான பிள்ளைங்கள்லாம் கோவப்பட்டா கூட எனக்கு பயமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு ஜெனிஃபர் இருந்துட்டு, என்ன இந்த மாதிரி டைலாக்லாம் பேசினா எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கிற. நீ பேசினதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்து உனக்கு மயங்குற ஆளெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத. அவெல்லாம் ஒன்றும் உன் ஃப்ரெண்டு பின்னாடி வரமாட்டா, உன் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் லவ் பண்ண மாட்டா, இதோட இதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறா. அவன் வெளியே போகும்போது வந்துட்டு சிபி ஆப்போசிட்டில் வந்துட்டு கதவு பிடிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். உடனே சிபி உள்ள வந்துட்டு, என்னடா இது ஃபர்ஸ்ட் டைமா உன்னோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ கோவமா வந்துட்டு போறதை நான் இப்போதான்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஆமா எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் சொல்கிறான். எந்த மாதிரி பொண்ணுங்க அப்படின்னா, ஒரு மெலோடி ட்ராமானாலும் சரி, இல்லை காமெடி ட்ராமானாலும் சரி, கடைசியில் இவங்க தான் விக்டிம் மாதிரி எல்லாம் நடந்துக்குவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டேனியல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குல்ல, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பேசி நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் கிட்டார் வாசிக்கலாம்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அங்கே போயிட்டு அவன் வந்துட்டு கிட்டார் எல்லாம் வாசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இவன் கிட்டார் வாசிக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு ஜோ ஞாபகம் வருது, ஜோ வயலின் வாசிச்சதெல்லாம். அப்போ ஜோவை நினச்சிக்கிட்டே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி கான்ஷியஸே இல்லாமல் மயங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் முழிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரோ ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க ஏதோ நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே எங்கெங்கே விழுந்து கிடக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற மிரரில் பார்த்தா தேங்க்ஸ் ஃபார் லாஸ்ட் நைட்டுன்னு போட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு சிபி டேனியலையும் யூனிஃபார்ம்லாம் போட சொல்லிட்டாரு. இப்போ வந்துட்டு அவரோட முடியெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, திடீர்னு நீ யூனிஃபார்ம் போடுங்கிற, முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருக்க, இதுக்கே 2 மணி நேரம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், ஒரு டீசென்டான ஸ்டூடெண்டா நானும் நடந்துக்கணும்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி திடீர்னு இப்படிலாம் மாறினேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு அவங்க பால்ல வந்து மூக்கில் அடிபட்டு இல்லையா, அந்த டைம் பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன் இஷ்டத்துக்கு தானே இருக்க, நீ நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்க மாட்டேன்ற, என்னைக்காவது நீ யூனிஃபார்ம் போட்டிருக்கிறியா, உன்னோட முடியை பாரு, நீ இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சிருக்கியா, இல்லை நீ வந்து இந்த மாதிரி கேர்லி ஹேர் வச்சுட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வர மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து இப்போ யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன நடந்திருக்கும், எல்லாமே நார்மலாக தானே இருந்தது, என்னாவது தப்பு நடந்திருக்குமா, என்னையுமே அப்படி எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிலாம் சொல்லி என்ன ஏதோ கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 3 பொண்ணுங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் என்னை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நீ எவ்வளோ மோசமானவன்னு இப்போதானே தெரிஞ்சிச்சு, நான் அப்பவே உங்களுக்கு சந்தேகப்பட்டேன் வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு அந்த டிவி முன்னாடி நிற்க வச்சு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டிவியில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு அந்த பையன் இருந்தான் இல்லையா, அவங்க கூட வந்துட்டு ஒரு பெட்ல இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அதுவும் இல்லாமல் F4ஓட லீடரைவே நீ ஏமாத்திருக்க, ஜேசனையே நீ ஏமாத்திருக்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை எதுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ யூனிஃபார்ம் போட்டுக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா, இங்கே பாருங்க அந்த டிவியில் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்க்கலான்னு நினைக்கிறாரு. திடீர்னு நம்ம ஹீரோயின் போய் மறைச்சிக்கிறாங்க. இல்லை ஜேசன், இதெல்லாம் உண்மையே கிடையாது, என்ன நடந்ததுன்னு கூட எனக்கெல்லாம் தெரியல, நிஜமாவே ஏதோ ஒரு ட்ராப்ல நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு என்னன்னு பார்க்கும்போது அதில் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன இது, என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, நிஜமாவே இதெல்லாம் நான் கிடையாது, இது என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க இது வேணும்னே பண்ணியிருக்காங்க, இது ஏதோ ட்ராப்ல மாட்டியிருக்கேன், ஏதோ மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக கோவப்பட்டுட்டு, நான் உன்னை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியா அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு, இது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீயா இல்லையா அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து பதிலே சொல்லாமல் அழுகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு, உன்னை மாதிரி நான் கேவலமான பொண்ணை பார்த்ததில்ல, என்னை எப்படி எவ்வளோ நல்லா நடிச்சு ஏமாத்திருக்கேன் நல்லவ மாதிரி அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ நம்பினா நம்பு, நம்பலைனாலும் பரவாயில்ல,
எனக்கு என்னை பற்றி தெரியும், என்ன உண்மைங்கிறது எனக்கு தெரியும், நான் எந்த தப்பும் பண்ணலை, அது எனக்கு தெரிஞ்சா போதும், நீ நம்மளினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. உடனே அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து நம்ம ஹீரோனியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யூனிஃபார்ம் கழட்டிட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்கூலுக்கு நீ வராதுன்னா சொல்லி நம்ம ஹீரோனியை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கோவமாகவே இருக்காரு. எந்த விஷயத்தை பண்ணாலும் ரொம்ப கோவத்தோடயே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சிபி டேனியல் இருந்துட்டு இவன் இந்த அளவுக்கு மோசமாக வந்து நம்ம பார்த்ததே இல்லை, அவனை இப்படியே விடக்கூடாது, சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த ஹோட்டல் எல்லாத்துலேயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. என் கூட வந்தது யாருன்னு தெரியுமா, அவங்கள பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமாலாம் கேட்குறாங்க. அவனா அவங்க எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனி பார்க்குற எல்லாருமே வந்து ஹீரோனி பற்றி தப்பாக பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இப்போ வந்துட்டு சிபி டேனியலும் போயிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவனை எங்கே நீ மீட் பண்ண அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் கிளப்பில் தான் மீட் பண்ணேன், ஆனால் நாங்கள் போய் கேட்டும் பார்த்துட்டேன், யாருமே டீட்டெயில் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படின்னா வந்துட்டு இவன் நீ அடுத்த நாள் எந்திரிக்கும் போது உனக்கு ஏதாவது அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சா, ஏதாவது கார்டு ஏதாவது ஒன்று அங்கே மிஸ் பண்ணியிருந்தானா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை, ஒரு மிரரில் வந்துட்டு அவன் எழுதி வச்சிருந்தான், அது மட்டும் தான் அங்கே இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் லாஸ்ட் நைட்னு சொல்லி லிப்ஸ்டிக்கில் எழுதியிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக்கா, அப்போ அந்த லிப்ஸ்டிக் உன்னோட தான் சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை என்னோட லிப்ஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்படின்னா அது அவனோட லிப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போதே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு இல்லை அவங்க பாரு அங்கே இன்னொருத்தர் யாரும் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏன்னா இந்த ஃபோட்டோ ஆங்கிளில் வந்து எப்படி எடுத்துருக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது தான் டேனியலும் இருந்துட்டு கரெக்டு தான், அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்போ இங்கே இன்னொருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த 3வது ஆளோட லிப்ஸ்டிக் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்போ அவன் கையில் ஒரு டேட்டோ இருக்குது பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறான். கரெக்டு, நீ சூப்பராக ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோ போட்டிருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ சிபி டேனியலும் போயிட்டு டேட்டோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கிட்டே வந்துட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சு நிறைய பணமெல்லாம் கொடுத்து இது யார் போட்டிருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அந்த வால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜூலி வரா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்த அந்த ஹோட்டல் ரூமோட கீ வந்து கொடுக்குறா. இப்போ நீ அங்கே போய் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப சோகத்தோட அப்படியே உக்காந்துட்டு இருக்கும் போது இப்போ எல்லா பசங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நல்லாவே போகக்கூடாது, இவளை எப்படியாவது இன்னைக்கு அடிச்சு கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜூலியுமே நோட் பண்ணுறா. நோட் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரெண்டுன்னு கூட யோசிக்காம அவளுமே வந்து சந்தோஷம் தான் படுறா. சரின்னு சொல்லிட்டு ஜான்சி கிட்ட நான் கிளம்புறேன், நான் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு பாய் சொல்லிட்டு ஜூலி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது 2 பசங்க வந்து சங்கிலி வச்சு தடுத்து விட்டு நம்ம ஹீரோயின் போய் கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஹோட்டல் ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பெட்டு ஃபுல்லாகவே நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவை வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அது எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஜூலி வரா. வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கேவலமான பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களாம் லவ் பண்ணணும்னு என்ன இருக்கு, உன்னோட லவ்வெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவள் ரொம்ப தப்பானவன்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி உன்னோட ஃப்ரெண்டையும் நீ இந்த மாதிரி தப்பாக பேச முடியுது, அவன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா அவன் வந்து உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, நீ எனக்கு கிடைக்காம பண்ணிட்டா, அதனால தான் சொல்லி சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி கேட்குறாரு. உடனே அவள் வந்துட்டு எப்படி நீ ஜான்சிக்கு மட்டும் எல்லாமே அலோவ் பண்ணுற, அவள் நீ லவ் பண்ணுறக்கு அலோவ் பண்ணுற, அவள் நீ தொடருக்கு அலோவ் பண்ணுற, ஏன் எனக்கு மட்டும் நீ அலோவ் பண்ண மாட்டேன்றலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரிய வருது, இவ தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, நம்ம ஹீரோயின் ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவன் நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப வந்து ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. வாட்டர் பால்லாம் வச்சு அடிச்சுட்டு என்னென்னமோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினால ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.